இன்ட்ரெஸ்ட் ஒன்லி லோன் போகிறதா, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் லோன் போகிறதா? ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் போனஸ் செக்மெண்ட் இது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அந்த லோன் வேல்யூவை நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஒன்லியும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரியும் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு உங்களோட மந்த்லி ரீபேமெண்ட் கொஞ்சம் கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஒன்லி இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா உங்கள் மந்த்லி பேமெண்ட் கம்மியாக வரதுனால நீங்கள் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது உங்களுக்கு மந்த்லி கேஷ் ஃப்ளோ இருக்கும், நம்பர் 1. 2வது, உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அதிக பணம் இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்ட வேண்டிய லோன் எப்படியுமே வந்துட்டு நீங்கள் இருக்கிற வீடு, தட் இஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இல்லையா, அந்த லோனை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு ரெண்டுமே உங்களோட லோனு தான். அதாவது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட், அதாவது நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு உண்டான லோனும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான லோனும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எது நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட்டுக்காக தான். ரொம்ப சிம்பிளான ரீசன் என்னன்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான லோனுக்கு வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், இந்த லோனுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது.